ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தருவீங்க. யானி பாப்பா எங்கள் சித்தி ஃபோட்டோ நீ எதுக்கு வச்சிருக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 பேருக்குமே வாக்குவாதம் வருது. அதனால் அம்முக்கும் யானைக்கும் சண்டை வந்தது. வீட்டுக்கு அழுதுகிட்டே வராங்க யாழினி. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவை வச்சுருந்தா அதனால் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஏன் ஃபோட்டோவா எதுக்கு அம்மு வச்சிருக்கா அப்படின்னும் போது அவங்க நீங்கள் தான் அவளோட அம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறா, எதுக்கு என் சித்தி ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கேன்னு சொன்னேன். கோவம் வந்துடுது காவேரிக்கு. உடனே கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் கிட்ட போக எதுக்காக என் ஃபோட்டோ இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்து நான் தான் அம்மான்னு சொல்லி வச்சுருக்கீங்க, அது குழந்தை மனசில் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னோடனே விஜய்க்கு கோவம் வந்துருச்சு. நீ ஒன்றும் அவளோட மிஸ்ஸு கிடையாது, நீ தான் அவளோட உண்மையான அம்மாவே அப்படின்றாங்க. என்னென்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆமாம், நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லிடுறாரு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் விஜய் அட்மிட் பண்ணுறாரு. அப்போ கண்ணு முழிச்சு பார்க்கும் போது விஜய் அப்படின்றாங்க. அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ எல்லாமே தெளிஞ்சிருச்சா, அப்போ காவேரிக்கு பழைய நினைப்பெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு அது மட்டும் தானே எனக்கு தெரியும் அப்படின்றாங்க.